Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பர் லீக் காம்படிஷன் தான் பார்க்க போகிறோம். ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். இது பார்ட் 2 வீடியோ என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என் வீடியோஸ் உடனே உங்களால் பார்க்க முடியும். இது பாட்டு வீடியோ எனக்கே டயர்டாக இருக்குது கைஸ். ஃபர்ஸ்ட் டைம் இன் திஸ் ஃபோன் நான் அடிச்சிருக்க ஷார்ட். இது ஹெலிகாப்டர் ஷாட் வரணுன்னாக்கா அதுக்கு 9 தானே, இது 9 அப்கிரேட் பண்ணியாச்சு. அடிக்கணும் 9 அப்கிரேட் பண்ண பிறகு என்னத்தான் அடிக்காம கைஸ். நான் உங்கள்கிட்ட சொல்லி அது ஒரு 2 பவர்ஃபுல் வெப்பன் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். நான் அது ஒரு பவுலிங் ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். 7 தானே இருந்துச்சு, விடுங்க எனக்கே தெரில. ராதோர் எனக்கே தெரில கைஸ். நாளைக்கு நம்ம எங்கே போகிறோன்னு வேணாம் அதை சஸ்பென்ஸாகவே சொல்கிறேன். ஐயோ மூஞ்சி பேந்துட்டுக்கோ இது நேரத்துக்கு. ஆனாலும் பரவாயில்ல, எனக்கும் இப்போ 3 வேணும். 3 கூட்டுறாடா 6 அடிக்கிறேன். வேணுன்றப்பெல்லாம் 6 அடிக்க மாட்டேங்கிறேன், வேணுன்றப்பெல்லாம் 6 அடிக்கிறேன். வெரி குட், இப்படி தான் இருக்கணும். லாஸ்ட் பால் அது 3 ஆச்சு. நானும் ஆடணும்ல கைஸ். எனக்கும் பாயிண்ட்ஸ் வரணும். எனக்கும் ஒருத்தனுக்கும் ஒரு பெரிய சண்டை மீன்ஸ் இதுக்குள்ளே இன்னும் கேம்குள்ளே. இப்படி தான் அடிக்கணும் கைஸ். உங்களுக்கோசம் நான் இது பேரெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். என்ன 4-4 அடிக்கிறான். 6-6 ஆடுறான். நான் 4-4 ஆச்சுங்க. ஃபாஸ்ட் பாலர் இன்னும் வாயில் வரும். ஸ்பீடாக போட மாட்டேங்கிறான் போல. ஸ்பீடாக போடுறா டேய் பாரு. நீ ஸ்பீடாக போட ஸ்லோ போட்டாலும் நான் ஸ்லோவாக தான் அடிப்பேன். அதனால 6 போவேன். என்னப்பா கோவம் வந்துட்டுக்குது, பயப்பில் கோவம் வந்துட்டுக்குது. ஐயோ ஃபாஸ்டிங் கிட்டலாம் சும்மா இருக்கணும், இல்லைன்னா அடி அடிச்சிருவான். நம்ம ராஜர்குட்டியே இது ஹேண்டில் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்போம். ஆனால் நல்லா தான் ஆடுறாப்புல. நல்லா தான் ஆடுறதுல. ஆனால் பவுலிங்லேயும் நல்லா பின்னுறா, பேட்டிங்லேயும் நல்லா பின்னுறாப்புல கைஸ். இது 2080 ஸ்குவாட். ஓகே, நான் சும்மா ரெடி பண்ணி வச்சேன் கைஸ், சும்மா வெறித்தானா. ஐயா கைஸ், ஃபாஸ்டிங் மட்டும் லெஃப்ட் சைடு மட்டும் போட்டுக்கிறேன். எனக்கு அத்தை எனக்கு பார்த்தீங்களா நீங்கள் என்னத்துக்கு ரைட் சைடு அடிக்க போனேன். டேய் ஒரு இதில் எவ்வளோடா ஃபாஸ்ட் பவுலர் என்னடா ஸ்லோ போட்டுங்கிறீங்க. எனக்கே ஒரு மாதிரி பக்குன்னு ஆட்டுக்குள்ள இருக்குதுரா. டேய் கொஞ்சம் க்ளீனாக போட்டு விட்டா நல்லா இருக்கும்டா. டேய் எனக்கும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வரும். எஸ், உங்களை பார்த்தாலே கொஞ்சம் கையெல்லாம் நடுங்குது. இது ஒரு பெஸ்ட்டு பேட்ஸ்மேன் கிட்டேயே கை நடுங்குன்னா இவங்க எவ்வளோ பெரிய மோசமான பவுலராக இருந்திருக்கணும் பாருங்களே. என்னமோ சரியானு வச்சாங்க எனக்கு. இனிமேல் ஃபாஸ்டிங் பயந்து நேரணும், என்றைக்குமே இல்லை எப்போவுமே. ஃபிங்கர் ஸ்பின் கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவனுங்க மாதிரி ஃபாஸ்ட் ஸ்விங் மாதிரி இருக்கானுங்களே, அவனுங்களாம் நம்பவே கூடாது கைஸ். ரொம்ப மோசமானவனுங்க. என்னடா யாருமே இல்லை என்னடான்னு சொல்லிக்கிறேன். இவன் என்னடா ஃபிங்கர் ஸ்பின் போடுறானா, ரிஸ்ட் ஸ்பின் போட்டுன்னுக்கிறான். இவன் என்ன ரிஸ்ட் ஸ்பின்னை பண்ணுவானா ஃபிங்கர் ஸ்பின்னை பண்ணுவானா? அப்போ ஏடா நீ ஃபிங்கர் ஸ்பின்னு பேர் வச்சே? ஃபிங்கர் ஸ்பின்னு ஏடா பேர் கொடுத்த? வச்சுருவானுங்களா டேய். கோவம் வர வைக்கிறீங்களா, வெறி ஏறுதுங்க அப்படியே. டேய் நான் ஒரு பால் டச் பண்ணலடா. அடடா ஐயோ, எனக்கே கொஞ்சம் ரிஸ்பின்னு பார்த்தா கொஞ்சம் பயம். இன்னும் ரைட் சைடு அடிக்கலான்னாக்கா லெஃப்ட் சைடில் போய் போல்ட் ஆகிடுமா கைஸ். அப்பப்போ இந்த ரிஸ்பின்னு மோசமானவனு. இவனை பற்றி உங்களுக்கு தெரியாது கைஸ், ஆடினவனுக்கு தான் தெரியும். ஆடினவனுங்க மட்டும் தான் தெரியும். மேடினவன் மட்டும் ஆகிடக்கூடாது.
6-4 பொழக்கணுமே நாமோ இன்னைக்கு ரெட்டின்ட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிரச்சனை சால்வ் பண்ணோம். அந்த வேலை சொன்னல, அவன் லெஃப்ட் சைடு போடுவான், ரைட் சைடு போடுவான். இவங்களாம் குப்தா தான் பெஸ்ட் அதுக்கு. ஐயோ என்ன மாட்டி விட்டானுங்க. யாரா இவன் அச்சுருந்தே நம்மளால பார்க்க முடியல, டப்புன்னு போயிடுச்சு. ஐயோ இவன் ஃபிங்கர் பின் பார்த்தாலே பயமாக இருக்குது. கண்ணு வேறு இப்போ கோளாறு ஆகிடுக்குது. ஜாஸ்தி ஃபோன் பார்க்கக்கூடாது. கரெக்ட். அப்பா டேய் போடுறேன்னு சொல்லிட்டு போடு. மீன்ஸ் ஸ்பீடாக போடுறேன்னு சொல்லிட்டு போடு. அவ்வளோதான். 90 runs. உடனே 2 6 இல்லை ஒரு 4 ஒரு 6. இன்றைக்கி என்ன வாய் ஃபுல்லாக ஜாம் இருக்குது. இருங்க நான் எல்லாம் சரியாச்சு. கைஸ் யாரெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லுவேன்? அட இவனா? டேய் எவன்டா இவன்கிட்டலாம் மாட்டி விட்டுருந்து? இவன் சைக்கோ ஆயிடுச்சு. அப்பா இண்டியில் அவங்ககிட்ட மாட்டி விடலான்னு என்கிட்டே மாட்டி விட்டானுங்கடா. 6-4 பொழைக்கவே நானே 101. 105 சொல்லு போனால் 101. அட்டா இவனுங்கெல்லாம் மோசமானவனுங்க. எப்போ வேணாலும் போல பண்ணுவானுங்க. ரிஸ்பின் நம்ம டீமில் ஒருத்தர் இருக்காங்க, ரொம்ப மோசமானவன். சொல்கிற பாருங்களேன், அவனை மாதிரி மோசமானவன் இது வரைக்கும் நிறைய பேர் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேங்க. அதுதான் ஒன்று சொல்லலாம். மாட்டிக்கினார் ஒருத்தர். காப்பாற்றணும். டேய் எனக்குடா. டேய் மூஞ்சில ஏடா போடுற? டேய் மூஞ்சில படுறடா. போடுற நீ. இவனுக்கு கபீர் தானே? யார் என்ன பேர் எங்கே கேள்விப்பட்டிருக்கனே. அட நம்ம ஹீரோ. சாரி அப்படி தெரியும் உங்களுக்கு. கைஸ் நம்ம இப்போ இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் ஒரு நம்ம இது தோற்று கைஸ். நம்ம தோற்றுட்டோம். பவுலிங் அப்கிரேட் பண்ணலான்னு நினச்சிட்டேன், முடியலை. ஆனாலும் விக்கெட் எடுப்பேன். ஒரே ஓவரில் ஒரு விக்கெட் தான் எடுப்பேன். 2 ஓவருக்குள்ள ஒரு விக்கெட் தான். 2 hours சேர்த்து தான் ஒரு விக்கெட் எடுக்கணும். நல்லா இருந்திருக்கும். எடுக்க மாட்டேங்கிறானே, முடியல கைஸ். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே டபக். யாரா இவன்? இவன் தான் கைஸ். இவன் பேர் என்னன்னே வர மாட்டேங்குது. கபூர் இல்லை, பேட்ஸ்மேனில் ரத்தூர் தான் விக்கெட் எடுக்க. இல்லை இவன் யாரு? குப்தா பேட்டிங் இப்போ. குப்தா போலிங் இப்போ. யாரா இவன் இந்த மாதிரி பொழுக்கிறாங்க. ஐயா ஒன்றும் இல்லைல்ல. இவன் நீ மட்டும் அவுட் ஆயிடுறாடே. இவன் செகண்ட் வந்துட்டு ரேன் கண்ணுன்னு இருக்கால. ரொம்ப மோசமாக ஆடுறாங்க கைஸ். ரொம்ப மோசமானா டெஸ்ட் மேட்ச்சில் ஆடுற மாதிரி இல்லை. பயமாக செஞ்சு என்னடாடே. இன்னும் நான் இது கூட சொல்ல. அதுக்குள்ள எதுக்குடா நீங்கள் ஆரோ பட்னகர் மட்டும் ஃபார்மில் விட்டுட்டுங்களே. அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான் வின்னானுவா. கைஸ் இது மேட்ரில் விட்டுருங்க அக்கா. இதுவும் தூக்கிடுவானுங்க. விடுங்க இன்னொரு மேட்ச் பார்க்கலாம். இருங்க இது இன்னொரு மேட்ச் பார்க்கலாம். 40 கச்சா ஃபீல்டிங்கா நான் பார்க்குறேன். ஸ்கில்ஸு பேட்டிங் 9. அப்போ நான் ஏன் ஆடு வேலை? இந்த மேட்ச்சு ஜெயிக்கிறோம், கப்பை தூக்குறோம். ஒரு நிமிஷம், எது கண்ணில் தென்பட்டுச்சு. பவுலிங்கை சூஸ் பண்ணுவோம். எப்படி தான் வின்னாகவும் போகிறோம். அவனுக்கு 200 மேலே வச்சாக்கா வின்னாவது கஷ்டம். நம்ம 200 மேலே தான் அடிக்கணும் போல். இல்லை கைஸ் இருங்க பார்ப்போம். 9 minutes கரெக்டாக ஆகுது. டக்குன்னு நம்ம முடிச்சிட்டா போதும். ஆவா இதுதான் கைஸ் நம்ம இது. என்னடா இவ்வளோ மோசம் ஆடினுங்கிறானுங்கோ. கொஞ்சம் 200 ரீச் ஆகிட்டானுங்கோ. 209. நம்மளாம் 250 கிட்டே போனவனுங்கடா நம்மளா. ஐயோ இவனுங்களா
போச்சு. ஃபர்ஸ்ட் பால் டக் போட்டா. இவனுக்கிட்டலாம் தொட்டுட்டேனே. மோசம் போய் நின்றுட்டேனே. சரி கைஸ், இத்தோட வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இது ஒரு நிமிஷம் பால் மட்டும் அடிக்கிறேன். கைஸ், இத்தோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய் பாய்.